இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ஒரு நாள் திருமணம். இந்த உலகத்துல நடக்கிற நிறைய வினோதமான நிகழ்வுகளுக்கு சைனா ஒரு முன்னோடினே சொல்லலாம். எக்ஸாம்பிள், பீஜிங்ல ஒரு பொண்ணு பாய் ஃப்ரெண்டை வாடகைக்கு எடுக்கிற நிகழ்வையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி சைனால இருக்கிற ஹெப்பி மாகாணத்துல நிறைய கிராமங்கள்ல ஒரு நாள் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டு வருதான். கடந்த 6 வருஷமாவே இந்த ஒரு நாள் திருமண நிகழ்வு ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு வருதுன்னு சொல்லப்படுது. ஏன் இந்த ஒரு நாள் திருமணத்தை செய்யறாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகாத ஒரு ஆண் இறந்து போயிட்டான் அப்படின்னா குடும்ப கல்லறையில அவனுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்களாம். அதே மாதிரி இறந்து போனவருடைய முன்னோர்கள் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இவங்களால இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. ஆனா கல்யாணம் ஆகி ஒய்ஃபும் குழந்தைங்களும் இருந்தாங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பா சொர்க்கத்தை அடைய முடியுமா? இதனாலதான் ஒரு நாள் திருமணம் அப்படின்னு சொல்லப்படுற சடங்கை இவங்க நடத்திட்டு வராங்களாம். மேலும் இவங்க இறந்து போன உடனேயே இவங்களை புதைக்கும் பொழுது நிறைய பணங்களும் பொருட்களும் வச்சு புதைக்கப்படுது. இதுக்கு காரணம், இவங்க சொர்க்கத்துக்கு போகும்பொழுது இவங்களுக்கு நிறைய பணங்களும் பொருட்களும் தேவைப்படும் அப்படின்றதுனால தான். அப்படியும் திருமணம் செய்யாத ஒரு ஆண் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. மேலும் இப்படி பண்றதுனால இந்த பாவம் 7 ஜென்மத்துக்கும் தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க இருக்க மக்கள் முன்வைக்கிறாங்க. பழைய காலத்துலலாம் இறந்து போனவங்களோட திருமணம் நடத்தப்படுமா, ஆனா இப்ப ஒரு நாள் திருமணமா இது மாறி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இப்படி ஒரு நாள் திருமணம் முடிஞ்ச உடனேயே அவங்க கல்லறையில போய் நிறைய சடங்குகளை பண்ணுவாங்களாம். கல்லறையில இந்த சடங்கை ஏன் பண்றாங்க அப்படின்னா, இவங்க முன்னோர்களுக்கு இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக தான். உள்ளூர் பெண்கள் இந்த ஒரு நாள் திருமணத்திற்கு ரொம்பவே தயக்கம் காட்டுறாங்களாம். அதனால வெளியூர்ல இருந்து நிறைய பெண்கள் இந்த ஒன் டே திருமணத்துக்கு வர்றதாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த திருமண தரகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த ஒன் டே திருமணம் ரொம்பவே சாதாரணமா ஆயிடுச்சு. இதுக்காகவே தொழில்முறை மணமக்கள்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு இந்திய மதிப்பெண்படி 41,400 ரூபாய் பே பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தரகருக்கும் தனியா இவங்க ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி ஆகணுமா. கல்யாணம் ஆகாத பெண்கள் மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆன பெண்களும் அவங்க ஃபேமிலிக்கு தெரியாம இந்த ஒரு நாள் திருமணத்திற்கு சம்மதிக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனா அங்க இருக்க கிராம மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு நாள் திருமணம் சட்டப்பூர்வமானது கிடையாது, இது வெறும் சடங்கு தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.